வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2025ல புதிதாக அப்டேட் செய்யப்பட்ட டாடா டியாகோ வாகனம் தான் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கு. டாடா டியாகோ ஃபேஸ் லிஃப்ட் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, பழைய டியாகோவுக்கும் புது டியாகோவுக்கும் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இந்த டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் இருக்க போது. இன்னைக்கு டிரைவ் பண்ண முடியலங்க, பட் கூடிய சீக்கிரம் டிரைவ் ரிவ்யூ எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இவி வெர்ஷனுங்க. அதுல டாப் அண்ட் மாடலும் போகல, பேஸ் மாடலும் போகல, நிறைய பேர் இருக்கக்கூடிய அந்த மிடில் மாடலான எக்ஸ்டி மாடலோட டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் மாடலும் பேஸ் மாடலும் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். ஸோ இந்த வாகனத்தோட ஆன் ரோட் ப்ரைசிங் இன்னும் எக்ஸாக்டாக ரிவீல் ஆகல. உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 7.99 லேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு அக்ராஸ் த வேரியன்ட் ப்ரைசிங் அப்டேட் பொறுத்து பார்க்குறப்போ. இன்னைக்கு இந்த டாடா டியாகோ வாகனத்தை நமக்கு ரிவ்யூக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ண ஈரோடை சேர்ந்த விக்டரி டாடா ஷோரூமுக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். அவங்க தான் த்ரூ அவுட் நமக்கு டாடா நிறுவன வாகனங்களை ரிவ்யூ பண்ண மேசிவான ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. உங்களுக்கு டாடா நிறுவன கார்கள் பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்குது, இல்லை டாட்டாவில் ஏதாவது கேள்வி இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வீடியோவில் விக்டரி டாட்டாவோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பெட்டரான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா சர்வீஸ் குவாலிட்டியில் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றத நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இவ்வளோ ஷவுட் அவுட் கொடுக்குறோம். சரிங்க, வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த 2025 அப்டேட் செய்யப்பட்ட டாடா டியாகோ ஈவியில நமக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய எக்ஸ்டி மாடலோட வாக் அரவுண்ட் பார்க்கலாம். இப்போ இந்த டாடா டியாகோ ஈவியில் என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு லைம் கலர் ஒன்று வந்திருக்குங்க. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்குது. அதையும் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் டு தி டாப் ஆஃப் வேரியன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த டியூல் டோன். நீங்கள் கலர் ஆப்ஷன்ஸில் பேஸ் மாடலான எக்ஸியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மட்டும்தாங்க கிடைக்கும். மற்ற கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்காது. அடுத்து பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பேட்டரி சார்ஜிங், இதை பற்றியெல்லாம் பேசி முடிச்சிடலாம். இங்கே டாடா டியாகோ ஈவி அப்படின்னு வரும்போது உங்களுக்கு மிட் ரேஞ்ச், லாங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாடல்ஸ் நமக்கு கிடைக்குதுங்க. மிட் ரேஞ்ச் மாடலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 19.2 kWh பேட்டரி பேக்கும், உங்களுக்கு லாங் ரேஞ்ச் மாடல் போனீங்கன்னா 24 kWh பேட்டரி பேக்கும் கிடைக்குது. உங்களுக்கு லித்தியம் பேட்டரி தாங்க இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. IP67 ரேட்டிங்கோட கிடைக்குது. நிறைய பேர் இந்த IP67 அப்படின்னு என்னன்னு கேட்குறீங்க. அதாவது இன்கிரஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த 6 அப்படின்றது பார்த்தீங்கன்னா டஸ்ட் ப்ரொடக்ஷன் டினோட் பண்ணுது. 7 அப்படின்றது பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் ப்ரொடக்ஷன் டினோட் பண்ணுது. இங்கே டஸ்ட் ப்ரொடக்ஷன் 6 அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா உங்களுக்கு 1 மில்லிமீட்டர் டயாமீட்டர் தாண்டி வரக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அகென்ஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த வண்டியில் இருக்கும் அந்த பேட்டரி பேக்கை பொறுத்த வரைக்கும். அதே வாட்டர் லெவல் கேட்டிங்கன்னா 1 மீட்டர் டெப்த்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப் டு 30 மினிட்ஸ் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா தாங்கும். அதுதான் இந்த IP67 ரேட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் பொறுத்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஈவி பிளாட்ஃபார்மில் தான் இருக்குது. இன்னும் ஆக்டிவ் ஈவி பிளாட்ஃபார்முக்குள்ளே வரலை இவங்க. ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் வச்சிருக்கணும் அப்படின்றனால அதை டாடா நிறுவனம் மேபி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேங்க. சரிங்க, இப்போ பவர் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுப்போம். இந்த 19.2 kWh இந்த மிட் ரேஞ்சில் கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60.36 பிஹெச்பி பவரும் 110 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவே நீங்கள் லாங் ரேஞ்ச் மாடல் போறீங்கன்னா 73.75 பிஹெச்பி பவரும் 114 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ரேஞ்ச் எல்லாருமே கேட்பீங்க, ரியல் டைம் ரேஞ்ச் நான் சொல்றேன். டாட்டாவும் அதுக்கு வந்துட்டாங்க. அது ஒரு பாராட்டக்குரிய விஷயம் தான். ஏன்னா கிமிக்காக பார்த்தீங்கன்னா ஹையர் ரேஞ்ச் சொல்லிட்டு அப்புறம் ரியல் டைம்ல ரேஞ்ச் கிடைக்கல அப்படின்னா எல்லா வாங்குற யூசர் எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா டாட்டா அந்த C75 ரேஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது ரியல் டைமா உங்களுக்கு யூசருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு காலிபரேஷன் வச்சு தான் எடுத்துட்டு வந்தது. அதுல உங்களுக்கு இந்த மிட் ரேஞ்ச் மாடல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 168 கிலோமீட்டர் கிடைக்கும். இதுவே லாங் ரேஞ்ச் மாடல் போனீங்க அப்படின்னா 205 கிடைக்குங்க. ஸோ இதுதான் நீங்க MIDC ரேஞ்ச் கீழே ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். பட் நம்பி இந்த கிலோமீட்டர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ரேஞ்சை நீங்க சொல்லலாம். இப்போ நான் சொன்ன C75 ரேஞ்சை சொல்லலாம். பேட்டரி பேக்கை பற்றி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பவர் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டோம். அடுத்து சார்ஜிங் டைம் கேட்பீங்க. சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 3.3 கிலோவாட் சார்ஜர் இருக்குது, 7.2 கிலோவாட் சார்ஜர் இருக்குது. நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணலாம், அதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். பட் ப்ராக்டிக்கலாக வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா 3.3 கிலோவாட் தான் பயன்படுத்துவோம். அதில் 6.9 to 8.7 ஹவர்ஸுங்க. 6.9 நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்சுங்க. லாங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8.7 ஹவர்ஸ் ஆகுது. ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் போகிறப்ப 58 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. CCS2 போர்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பேட்டரி அண்ட் சார்ஜிங் ரீதியாக உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த வண்டியோட வாக் அரவுண்ட் ஆரம்பிக்கலாம். என்னென்ன விஷயங்கள் மாற்றிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சேஃப்டி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டாட்டாவோட X1 பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு பேட்டரி அடாப்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் அந்த பிவிஸ் தாங்க, அந்த இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் கொண்ட வாகனங்களில் வரக்கூடிய ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா ஈவிக்கு தகுந்த மாதிரி போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி தான் இது இருக்குது. இன்னும் ஆக்டிவ் பிளாட்ஃபார்முக்கு வரல.
ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரீதியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் ஏர்பேக்ஸ், ABS, CBD, ESP, ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் TPMS, அதாவது இன்டைரக்ட் TPMSனு சொல்லுவோம். நம்ம எக்ஸாக்டாக என்ன வால்யூம் காமிக்காது, பட் லோ ப்ரெஷர் போச்சுன்னா நமக்கு லோ ப்ரெஷர் அப்படின்றது இண்டிகேட் பண்ணும். அது வந்து த்ரூ அவுட் எல்லா மாடலும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஐரா கனெக்டட் டெக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ் மாடல் வந்து ஸ்டாண்டர்டாக த்ரூ அவுட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல விஷயம். 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்குமோ அப்படின்றது என்னோட அபிப்பிராயங்க. இங்கே மோட்டார் பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்லாம் கிடைக்கல. மோட்டார் பே பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நீட்லி பேக்டு தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் கவர் எதுவும் கிடைக்கவில்லை. உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் சின்க்ரோனஸ் மோட்டார் தான் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. ஷாஃப்ட் பொறுத்த வரைக்கும் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்குது. டாடா நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய அதே ஷாஃப்ட் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் பே பொறுத்த வரைக்கும் நீட் அண்ட் கிளீன்லி பேக்ட் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரண்ட் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர்ல என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக கிடைக்கக்கூடிய டாட்டாவோட லோகோ வந்துருச்சுங்க. புது டாட்டா லோகோ வந்துருச்சு. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த மேட் கிரேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷ் கிடைச்சிருக்கு. ப்ளூல இருக்கும் இதுக்கு முன்னாடி, இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் கிரேக்கு மாற்றிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ்லாம் ப்ரீவியஸ் வெர்ஷன்ல இருந்தது, பட் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் பிளெயின் அண்ட் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வென்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு போன டைம் வந்து அந்த ட்ரையாரோ டிசைன்ல இருந்துச்சு. இப்போ அந்த ட்ரையாரோவே கம்ப்ளீட்டா எரடிகேட் பண்ணியிருக்காங்க. பண்ணி உங்களுக்கு வந்து இப்போ இந்த கர்வ்லலாம் வந்து நம்ம புதுசாக டிசைன் லாங்குவேஜ் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த டிசைன் லாங்குவேஜ் தான் த்ரூ அவுட் இப்போ டியாகோ ஈவிலையும் எடுத்து சில ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு வெர்டிகல் ஸ்லாட்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வென்ஸ் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பம்பரோட குவாலிட்டியில் வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஒரு சின்ன ஃப்ளெக்ஸ் கோட் எல்லாம் நல்லா போட்டிருக்காங்க. ஃபாக் லாம்ப்ஸ் கிடைக்கலங்க, உங்களுக்கு DRLஸும் கிடைக்கல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜனில் வந்து நமக்கு ஒரு ஹெட்லாம்ப் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசென்ட்டான வெளிச்சத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். 166 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குங்க. இது வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் என்ன கிடைச்சதோ அதுதான் இங்கேயும் வந்து கண்டினியூ ஃபார்வர்ட் ஆகுது. டியாகோ ஈவியோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம்னு வந்திருக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா அப்படின்னு பாருங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு மாற்றம் நடந்திருக்கு, அது தெரியுதா அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் வீல் பேஸை பற்றி பேசிடுறேன். 2400 mm வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. அக்ராஸ் த மாடல்ஸ், இது கூட காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய மாடல்ஸ் கூட வீல் பேஸ் டைமென்ஷன்லாம் கம்பேரிசன் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். டயர் ப்ரொஃபைலுங்க, டயர்ல தான் மாற்றங்கள் நடந்திருக்கு, வாங்க பார்க்கலாம். டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 175, 65, 14 அந்த ப்ரொஃபைல் தான் போயிருக்காங்க. சைஸ்ல மாற்றம் இல்லை. பட் இந்த டிராக் கோஎஃபிஷியன்ட் கப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வந்து டிசைன் மாற்றிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கு பார்க்கறதுக்கு. ஃப்ரண்ட்லயும் ஸ்டீல் வீல்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் ஸ்டீல் வீல்ஸ் தான் இந்த வாகனத்தில் எடுத்து போயிருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்க்குங்க, ரியர்ல ட்ரம்ங்க. மேக் பர்சன் ஸ்டெட் சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்ல போயிருக்காங்க. ரியர்ல வந்து ட்விஸ்ட் ஸ்பின் தான், ரெண்டுமே வந்து கால் ஸ்ப்ரிங்கோட வருது. ஓகே, உள்ள லைனர்லாம் ப்ராமினெண்ட்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சீல் பண்ணியிருக்காங்க. செமி கன்சீல்டாக தான் அந்த பிளாஸ்டிக் லைனர்ஸ் இருக்குது. ஓஆர்விஎம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபோல்டபுள் மோட்டரைஸ்ட் அண்ட் ஃபோல்டபுள் ஓஆர்விஎம் கிடையாது. உங்களுக்கு இந்த மிரர் கன்சோல் மட்டும் பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ்டாக நீங்கள் உள்ளேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் தான். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து எம்பெட் ஆகி இருக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பியானோ பிளாக்ல இதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோரோட தட் பார்த்துடலாம். டோரோட தட்லாம் சாலிடா இருக்குங்க, அதெல்லாம் குறைய இல்லை. டோர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹெஃப்ட் இருக்கு. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல ஓகேங்க. ரியர்ல விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல அப்படியே வந்து சாப் ஆஃப் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்லா சாஞ்சு உட்காந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த இடம் மறைக்கும். நார்மலாக கேஷுவல் டிரைவிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். உள்ள தீமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கால இல்லை, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கிரே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு லைட் சிமெண்ட் கலர் அந்த மாதிரி தான் போயிருக்காங்க. ஸோ அதனால பெருசாக வந்து கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக உள்ள இருக்காது பேசஞ்சருக்கு லாங் டிராவலில். ரியர் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான், ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லைனரை பற்றி பேசுவோம். லைனர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் செமி கன்சீல்டாக தான் இருக்குது, ஃபுல்லாக கன்சீல்டாக கொடுக்கல. டெய்லம் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட சிமிலராக தாங்க இருக்குது, அதில் மாற்றங்கள் இல்லை. ஒரு ஹாலஜன் டெய்லம் கிளஸ்டர் தான் உங்களுக்கு. இண்டிகேட்டர்ஸ் க்ளோ ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்ட் ஆஃப் ஒரு பாதி சி இருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்குறப்போ. புதிதான ஒரு டாட்டா லோகோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா tiago.ev அப்படின்னு பேட்ச் பண்ணியிருக்காங்க பிளாக்ல. பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கு. ரியர்ல டீஃபாகர் வைப்பர் ரெண்டுமே கிடைக்கலங்க. ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டகிரேட்டட் ஸ்பாய்லர் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த பிளாக் கலர் இன்சர்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டனா பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கான ஆண்டனா தாங்க கிடைக்குது. ஷார்க் ஃபின் டைப் போல ஒரு பேசிக்கான ஆண்டனா இங்கே கொடுத்துருக்காங்க. ரியர்ல பம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டடா 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. இங்கே கேமரா கிடையாதுங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்பர்ஸ்ல வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் இன்சர்ட்டும் வருது. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ப்ரெசன்ஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஸோ இதுதான் ரியர் பம்பர்ஸை பொறுத்த வரைக்கும். ரியர் பம்பரோட குவாலிட்டியும் நல்ல தரமாகவே போட்டிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 240 லிட்டர்ஸ் இருக்குங்க. லோடிங் லிப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமல் தான், இவ்வளோ தான் லோடிங் லிப் இருக்குது. திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வச்சுக்க முடியும். வைக்கிறதுக்குலாம் இப்போ கையில் எடுக்கிறோம் உள்ள வைக்கிறோம் அப்படின்னால ஈஸியாக தான் இருக்க போகுது. ஒரு பார்சல் ட்ரே நீங்கள் வேணும்னா ஆக்சரியில் போட்டுக்கலாம். ஒரு 3 kg வந்து பார்த்தீங்கன்னா தாங்கக்கூடிய ஒரு ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. 60-40 ஸ்பிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபோல்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. 60-40 ஸ்பிட் கிடைக்கவில்லை. கீஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பழைய மாடல் என்ன இருந்ததோ அதே கீ தாங்க.
லாக்கு அன்லாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்லாம்ப் ஃபாலோ மீ ஹெட்லாம்ப் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்ச் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஃப்ளிப் டைப் கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கீ தான் கிடைக்குது. டோர் பேட்ச் பின்னாடி அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு கிரே டோனுங்க, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் டோன், அந்த லைட் சிமெண்ட் கலர்னு சொல்லலாம், அந்த ஒயிட் அப்படி தான் போயிருக்காங்க. இந்த இடத்துல ட்வீட்டர்ஸ் இருக்கிறதுக்கான ப்ரொகுபிஷன் தான். இந்த இந்த வண்டியில் 4 ஸ்பீக்கரும் கிடைக்கும். ட்வீட்டர் வேணும் அடிஷனலாக போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான நாப் கொடுத்துருக்காங்க. டோர் வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வைக்க முடியுமா? போகுதுங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விண்டோவும் பவர் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு கிரே, அதுக்கப்புறம் ஒரு பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் சிமெண்ட் கலரில் கைண்ட் ஆஃப் ஒயிட் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் தீம் இருக்குது. டியாகோ ஈவியோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாங்க. சீட் கவர்ஸ் ஆக்சுவலாக மாற்றிருக்காங்க. உங்களுக்கு கர்வில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அந்த ட்ரை ஏரோ பேட்டர்னை எராடிகேட் பண்ணிட்டு அப்படி கொண்டு போயிருக்காங்க. உட்காந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லம்பார் சப்போர்ட் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட் பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேங்க. ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு 6 ஃபீட் டால் இருந்தீங்கனாலும் மேலே முட்டாது. நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. உட்காந்து ட்ராவல் பண்ணும்போது 3 பேர் ட்ராவல் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா 2 அடல்ட் ஒரு கிட் ட்ராவல் பண்ணலாம். இது சேம் அந்த பிவி வெஹிக்கிளோட பேட்டர்னில் தான் இருக்கிறனால உங்களுக்கு ஹம்ப் இருக்குங்க. ஹம்ப் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் எரடிகேட் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு 3 பேர் உட்காரப்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ரியரில் ஏசி ஒன்ஸ் எதுவும் கிடைக்கலங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேசிங் மட்டும் இருக்குது. ஹெட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் தான் 2 பேசஞ்சருக்கு கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் மாதிரி எதுவும் கிடைக்கலங்க. 3 பாயிண்ட் ஈலா சீட்பெல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 பேசஞ்சருக்குமே கொடுத்துருக்காங்க. ரியர் கிராப் ஹேண்டில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டிரைவர் தவிர மீதமுள்ள எல்லா பேசஞ்சர்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் லே அவுட்டில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து பிளாக் இன்செர்ட்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ப்ளூ இன்செர்ட்டில் முதல்ல இருந்துச்சு. இப்போ வந்து பிளாக் இன்செர்ட்டே கொடுத்துருக்காங்க. பட் இதுதான் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. மேலே வந்து ஒரு கிரே டோனுங்க, அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் டோன் இந்த மாதிரி தான் போயிருக்காங்க. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல இன்செர்ட்ஸ் நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்து அந்த குரோம் இன்செர்ட்லாம் கிடைக்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஏசி வென்சரோட நாப் குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ ஓவரால் வந்து தீம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட். ப்ரீவியஸாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் போயிருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் நல்ல ஒரு பெரிதான க்ளவ் பாக்ஸ் தான் இந்த செக்மெண்ட்டுக்கு. கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் கிடைக்கல. பட் நல்ல ஒரு டீசென்டான சைஸ் உங்களோட திங்ஸ்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் உள்ள வச்சுக்க முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க. 3 kg வந்து லோடை வந்து தாங்குற மாதிரி இருக்குது. இங்கே நமக்கு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எக்ஸ்டி வேரியண்ட்ல உங்களுக்கு ப்ரீவியஸ்லி கிடைச்ச அதே ஹாமனோட இன்ஃபோர்டைன்மெண்ட் யூனிட் தாங்க. இது வந்து ஒரு 7 inch யூனிட். வயர்டில் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளூடூத் தான் ஒர்க் ஆகும். ப்ளூடூத் ஆடியோ கேளுங்க. ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலுமே நல்லா இருக்குங்க. 4 ஸ்பீக்கர்ஸ் தான். நீங்கள் வேணும்னா ட்வீட்டர்ஸ் மட்டும் அடிஷனலாக ஆட் பண்ணிட்டீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடைக்காதுங்க. ஜஸ்ட் வந்து ஒரு கிராஃபிக் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ரீஜன் மோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் பண்ணிக்க முடியும். ஏசி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. பட் ஏசிக்கான டிஸ்பிளே எதுவும் கிடைக்கல. மேலே இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமில் தான் பார்த்துக்க முடியுது. ஏசியோட சில்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இடம் குறையல இல்லைங்க. ஃப்ரண்ட் டீஃபாகரோட கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 volt அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கிடைக்குது. டிரைவ் மோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்போர்ட் மோடுமே இருக்குங்க. வேணும்னா நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ட்ரைவ் பண்ணுறப்போ. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் அப்படின்றது 2 வைக்கலாங்க இந்த இடத்துல. எம்ஐடி கிளஸ்டர் பொறுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறதும் அந்த கார்னரில் இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் சிமிலர் கிராஃபிக் தாங்க. பட் சென்டரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மோனோக்ரோமா போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்ட்ரிப்ஸ்லாம் வந்த மாதிரி கொஞ்சம் பெட்டரான கிராஃபிக்ல இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோனோக்ரோமா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் இதுலயே வந்து தேவைக்கேற்ப எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைச்சிருதுங்க. வேனிட்டி மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே கிடைக்கலங்க. சன்வைசஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டிக்கெட் ஹோல்டரோட தான் போட்டிருக்காங்க. ஐஆர்விஎம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம்ங்க. உங்களுக்கு ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் வந்து கிடைக்கவில்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவிடென்ட்டாக கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்ம ஏதாவது டோல் டிக்கெட்ஸ் வாங்குறோம். இப்போ ஃபாஸ்டேக் வந்துருச்சு. பட் இவன் சின்னதாக டிக்கெட்ஸ் வாங்குறோம் இல்லை டாக்குமெண்ட்ஸ் வாங்குறோம் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு விசிபிளாக இருக்கும். லைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேபின் லைட்ஸ் வந்து சென்டரில் மட்டும் தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்இடியில் தாங்க வந்திருக்கு. ஸ்விட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிப்பிக்கலாக உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கு வந்து டாடா நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய அதே ஸ்விட்சஸ் தான். உங்களுக்கு இந்த விண்டோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணிடுறேன்.
இல்ல. எல்லா விண்டோமே வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் பவர் விண்டோஸ் தான். வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் சொன்னேன்லங்க மோட்டரைஸ்டு. உள்ள இருக்கிற அந்த மிரர மட்டும் நீங்க மோட்டரைஸ்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஃபங்ஷன்ஸ் மட்டும் தான் குடுத்துருக்கு. டோர் பேக்கெட்ஸ்ல 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, வைக்க முடியாது. பட் ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள வச்சுக்கலாம். அது மாரி தான் குடுத்துருக்காங்க. இங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த ஃபோம் பத்தி எப்பவுமே சொல்லுவோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு திக்கான ஒரு ஃபோம் மெட்டீரியல் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இன்சுலேஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஃபோம் மெட்டீரியல்ங்க. ஏ மற்றும் பி பெடலுக்கான ஸ்பேசிங் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதிலெல்லாம் குறைகள் இல்லைங்க. இந்த டெட் பெடல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் குடுத்துருக்கலாம். ஏன்னா இங்க பாருங்க, கால் வச்சா பாதி கால் தான் இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் குடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சீட்ஸுங்க. சீட்ஸ் வந்து ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பேசலாம். சீட்ஸ் மாத்திருக்காங்க ஆக்சுவலா. பிளாக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் வித் பிளாக் டாட்டட் ஸ்டிச்சிங் அப்படின்ற மாதிரி போட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க. சீட்ஸ் குவாலிட்டி ரொம்பவே தரமா இருக்கு. ஃபேப்ரிக் சீட்ஸ் தான். லம்பார் சப்போர்ட் வந்து நல்லாவே குடுத்துருக்காங்க. ஷோல்டர் சப்போர்ட்டும் நல்லா இருக்கு. அண்டர் தை சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் ஓவராலா பார்க்குறப்போ. பட் லாங் போறப்போ எனக்கு தெரிஞ்சு பெருசா அன்கன்வீனியன்ட்லாம் இருக்காதுங்க. நல்லாவே இருக்கும் இத பொறுத்தவரைக்கும். ஏன்னா நெறைய வாங்குறது வந்து சிட்டி கம்யூட்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, டியோகோ ஈவி வாங்குவாங்க. ஹைவே கம்யூட்ட விட. சிட்டி கம்யூட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நல்லா இருக்குங்க. உட்காந்து பார்க்குறப்போ ஒரு கிளியரான விசிபிலிட்டியும் இருக்கு நம்ம. ஸ்டீரிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டாட்டாவோட இலுமினேட்டட் லோகோ கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த நியூஜென் டாட்டால வரும் பார்த்தீங்களா? அந்த ஸ்டீரிங் தான் போட்டிருக்காங்க. ஒரு 2 ஸ்போக் ஸ்டீரிங் தான். லெதர் ராப்பிங்லாம் எதுவும் கிடைக்கலங்க. டாப் அண்ட் மாடல்ஸ் வரும்போது கிடைக்கும். டாட்டாவோட லோகோ உள்ள எம்பெட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இங்க ஹார்ன் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க. டில்ட் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. டெலஸ்கோபிக் கிடைக்கவில்லை. ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் மட்டும் குடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்ல க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்காது. பட் உங்களுக்கு ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறம் ஃபோன் அட்டெண்ட் பண்றதுக்கு, டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு, ப்ளூடூத் கனெக்ட் பண்றதுக்கு, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் பயன்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே இங்க குடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த டாடா டியாகோ ஈவியோட வாக் அரவுண்ட் பார்த்துட்டோங்க. இப்போ வாரண்டி பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். உங்களுக்கு நார்மல் வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் அல்லது 1,25,000 கிலோமீட்டருங்க. எது முதல்ல வருதோ அது. பேட்டரி பேக் அண்ட் மோட்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம் அல்லது 1,60,000 கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி குடுத்துருக்காங்க. சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 to 5,000 ஆவரேஜா இருக்க போகுது. நிறைய பேர் கேட்கறது உங்களுக்கு ரிலையபிலிட்டி ரீதியாக தான் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். சர்வீஸ் ரீதியாக கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் விக்டேட்டாக அப்ரோச் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. இந்த வண்டி யாருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சிட்டி யூசேஜுக்கு வண்டி பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவேன். அப்படின்றப்ப இதோட மிட்ரேஜ் மாடலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் வந்து 150+ அப்படின்றது கேரண்டட் மைலேஜாக இங்கே இருக்குது. அப்படின்றப்போ ஒரு டே டு டே யூசேஜுக்கு ஒரு செகண்டரி காராக பார்க்குறோம் அப்படின்னா தாராளமாக இந்த டாடா டியாகோ ஈவியை ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட விருப்பம். இந்த வாகனத்தில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டியில் வந்து ப்ரீவியஸ்லி உங்களுக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கண்டினியூ ஃபார்வர்ட் ஆகுது. இன்னொரு வீடியோவில் பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சதச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பபாய்.